ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். சொல்யூஷன்ஸ் சாப்டர்ல இருந்து ஹென்ரிஸ் லா இந்த இம்பார்ட்டன்ட் டாபிக் பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஹென்ரிஸ் லா உங்களுக்கு நல்ல தெளிவாக புரியணும்னா சாலிபிலிட்டினா என்னன்னு தெரியணும், அண்ட் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் சாலிபிலிட்டி யார் யாரு, அந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் சாலிபிலிட்டியை எப்படி அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறதும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு சொல்யூஷனோட சாலிபிலிட்டியை இந்த ஃபேக்டர்ஸ் எப்படி அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த சொல்யூஷன்ஸை நம்ம சிம்பிளா 2 கேட்டகரியா பிரிச்சு டிஸ்கஸ் பண்ணோம். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? சொல்யூஷன்ஸை சாலிட் சொல்யூட் இன் லிக்விட் சால்வெண்ட் ஆகவும் கேஷியஸ் சொல்யூட் இன் லிக்விட் சால்வெண்ட் ஆகவும் 2 கேட்டகரியா பிரிச்சு இந்த ஃபேக்டர்ஸ் யார் யார்? இந்த ஃபேக்டர்ஸ் நேச்சர் ஆஃப் சொல்யூட், நேச்சர் ஆஃப் சால்வெண்ட், டெம்பரேச்சர், பிரஷர். இந்த ஃபேக்டர்ஸ் இந்த சொல்யூஷன்ஸோட சாலிபிலிட்டியை எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுச்சு ஆர் எப்படி அஃபெக்ட் பண்ணுச்சு அப்படிங்கறது எல்லாத்தையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இந்த ஃபேக்டர்ஸ்ல பாத்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் சொல்யூட், நேச்சர் ஆஃப் சால்வெண்ட், டெம்பரேச்சர், இதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, ரெண்டுத்துக்கும் ஒரே மாதிரி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். பட் பிரஷர் அப்படின்னு வர்றப்ப அந்த ஃபேக்டர் இஸ் நாட் அப்ளிகபிள் டு சாலிட் சொல்யூட் இன் லிக்விட் சால்வெண்ட் அப்படி வந்த சொல்யூஷன்ஸ்க்கு. பிகாஸ் அங்க சொல்யூட் சாலிடு, சால்வெண்ட் லிக்விட் ரெண்டுமே பிரஷர்னால தே ஆர் இன்கம்ப்ரெசிபிள், ஒரு சேஞ்சும் இருக்காது. வெரஸ் கேஷியஸ் சொல்யூட் இன் லிக்விட் சால்வெண்ட் இந்த சொல்யூஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா பிரஷரோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். பிகாஸ் அங்க இருக்கிற ஒரு சொல்யூட் கேஷியஸ் சொல்யூட், அங்க இருக்கிற சொல்யூட் கேஷியஸ் சொல்யூட். ஸோ கேஸ் அப்படிங்கிறதுனால பிரஷரோட இன்ஃப்ளூயன்ஸ் கண்டிப்பா இருக்கும். அதை பத்தியும் நம்ம தனியா செப்பரேட் வீடியோல டீடைல்டா டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ அதை பேஸ் பண்ணி வந்தது தான் இந்த ஹென்ரிஸ் லா. ஹென்ரிஸ் லா அப்படின்னு சொல்றப்ப நம்ம என்ன மாதிரியான சொல்யூஷன் எடுத்துக்க போறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். பாருங்க, கேஷியஸ் சொல்யூட் இன் லிக்விட் சால்வெண்ட் இந்த மாதிரி சொல்யூஷன்ஸ் தான் நம்ம எடுத்துக்க போறோம். அதாவது சொல்யூட் கேஸா இருக்கணும், சால்வெண்ட் லிக்விடா இருக்கணும். இந்த மாதிரி சொல்யூஷன்ஸ்ல சாலிபிலிட்டிக்கும் பிரஷருக்கும் இடையில ஒரு குவான்டிடேட்டிவ் ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்னு முதல்ல சொன்ன சயின்டிஸ்ட் ஹென்ரி தான், வில்லியம் ஹென்ரி. அண்ட் இந்த சாலிபிலிட்டிக்கும் பிரஷருக்கும் இடையில இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை அவரு தான் கொடுக்கறாரு. ஸோ சாலிபிலிட்டி ஆஃப் அ கேஸ் அண்ட் லிக்விட் இதை யார் கூட ரிலேட் பண்றாரு? பார்ஷியல் பிரஷர் ஆஃப் கேஸ் அபவ் த லிக்விட். இப்போ முன்ன பிரஷர்னு சொன்னேன், இப்போ பார்ஷியல் பிரஷர்னு சொல்றேன். அப்போ பிரஷருக்கும் பார்ஷியல் பிரஷருக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரஷர் வந்து ஒரு ஜென்ரல் டேர்ம். இப்போ பார்ஷியல் பிரஷர் அப்படின்னு சொல்றப்ப அது அந்த லிக்விட்ல டிசால்வ் ஆக போற அந்த கேஸோட பார்ஷியல் பிரஷர். அப்போ லிக்விடோட சர்ஃபேஸ்க்கு மேலே இருக்கிற கேஸ்ல இருக்கிற அந்த கேஸ் எக்ஸர்ட் பண்ற பிரஷர், அதுதான் நம்ம partial pressure னு சொல்றோம். So solubility of gas in liquid is directly proportional to the partial pressure of gas above the liquid. ஆனா இந்த solubility னு சொல்றோம்ல, இந்த solubility வந்து யாருக்குன்னு பாத்தீங்கன்னா கேஸ். அப்போ ஒரு கேஸோட சாலிபிலிட்டியை எந்த யூனிட்ல சொன்னா மோர் கன்வீனியன்டா இருக்கும்னு பாத்தீங்கன்னா மோல் ஃபிராக்ஷன்ல தான். ஸோ மெஷர் ஆஃப் சாலிபிலிட்டியை நம்ம மோல் ஃபிராக்ஷன்ல சொல்ல போறோம். ஸோ சாலிபிலிட்டியை எடுத்துட்டு நான் என்ன சொல்றேன்? மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் அ கேஸ் இன் சொல்யூஷன் இஸ் directly proportional to the partial pressure of the gas present over the liquid. இப்போ partial pressure நான் முதல்ல எழுதுறேன். partial pressure P யாரோடது? கேஸ். கேஸ் இங்க யாரு? solute. so P solute is proportional to mole fraction. mole fraction என்ன லெட்டர்னால டினோட் பண்ணுவோம்? X போடுவோம். யாரோட மோல் ஃபிராக்ஷன்? சொல்யூட்டோட மோல் ஃபிராக்ஷன். இந்த சொல்யூட் எங்க இருக்கு? இன் சொல்யூஷன். ஸோ இது ரெண்டும் உங்களுக்கு இந்த டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருக்கணும். இப்போ பார்ஷியல் ப்ரெஷர்னு சொல்றப்ப அந்த சொல்யூஷனுக்கு மேலே இருக்கிற கேஸோட ப்ரெஷர் பார்ஷியல் ப்ரெஷர். இந்த சொல்யூட் அப்படின்னு சொல்றப்ப இது சொல்யூஷன்ல டிசால்வ் ஆகி இருக்கிற சொல்யூட், தட் இஸ் கேஷியஸ் சொல்யூட். ஸோ இது வேப்பர் ஃபேஸில் இருக்கு, இது சொல்யூஷனில் இருக்கு.
இந்த ஈக்குவேஷனை P solute proportionality எடுத்துட்டு is equal to போடுறேன். is equal to போடுறப்ப we have to introduce a constant which is KH. constant introduce பண்ணிட்டேன். So X solute, that is mole fraction of solute. ஓகேவா? அப்போ இவங்க யாரு? இது வந்து என்னது? partial pressure of solute, gaseous solute. இது யாரு? mole fraction of gaseous solute. இது யாரு? Henry's law constant or even Henry's constant கூட நம்ம சொல்லலாம். ஓகே, இதில் இந்த ஹென்ரிஸ் லா கான்ஸ்டன்ட் KH இருக்கு இல்லையா, இது வந்து இட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப், இட் இஸ் செட் டு பி த ஃபங்க்ஷன் ஆஃப் பார்ஷியல் ப்ரெஷர். ஆனால் அது பார்த்தீங்கன்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் த KHோட வேல்யூ, டிபெண்ட்ஸ் ஆன் த நேச்சர் ஆஃப் த சொல்யூட் அண்ட் சால்வெண்ட். இந்த ஈக்குவேஷன் அதாவது P solute is equal to KH X solute, இப்படி ஒரு ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, இந்த ஈக்குவேஷன் எதை ரிசம்பிள் பண்ணுதுன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷனை ரிசம்பிள் பண்ணுது. y is equal to mx. அப்போது இந்த பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் சொல்யூட்டை y ஆக்சிஸ்லையும் மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் கேஷியஸ் சொல்யூட்டை x ஆக்சிஸ்லையும் பிளாட் பண்ணுறப்ப நமக்கு கிடைக்கிற ஸ்லோப் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா இந்த ஹென்ரிஸ் கான்ஸ்டன்ட்க்கு ஈக்குவலாக இருக்கும். ஒரு கிராஃப் ஒன்று பிளாட் பண்ணுறோம், பார்ஷியல் ப்ரெஷர் வர்சஸ் மோல் ஃப்ராக்ஷன். ஏன்னா பார்ஷியல் ப்ரெஷர் ஒய் ஆக்சிஸ்லையும் மோல் ஃப்ராக்ஷன் எக்ஸ் ஆக்சிஸ்லையும் சொன்னேன். ஸோ அப்போ நமக்கு இப்படி ஒரு கிராஃப் கிடைக்கும் பாருங்கள். பார்ஷியல் ப்ரெஷர் பாருங்கள் ஒய் ஆக்சிஸில் இருக்குது, எக்ஸ் ஆக்சிஸில் மோல் ஃப்ராக்ஷன் இருக்குது. ஸோ இது யாருக்கு இந்த கிராஃப்னா HCl கேஸை சைக்ளோஹெக்சேனில் டிசால்வ் பண்ணுறப்ப அதோட கிராஃப் தான் இது. ஸோ இந்த மாதிரி தான் ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்கும். இந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கு நீங்கள் ஸ்லோப்பை கண்டுபிடிச்சிங்கன்னா அந்த ஸ்லோப் வில் பி ஈக்குவல் டு KH. நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த டேப்லர் காலமில் ஹென்ரிஸ் லா கான்ஸ்டன்ட் கொடுத்துருக்கு. இந்த ஹென்ரிஸ் லா கான்ஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா சில செலக்டட் கேஸஸ் இன் வாட்டருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போது இந்த வேல்யூஸ்லேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம், அண்ட் இந்த வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர்ஸில் கேல்குலேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம என்ன பார்க்கணும்னா, இப்போ KH வேல்யூக்கும் சாலபிலிட்டிக்கும் என்ன ரிலேஷன்ஷிப். சாலபிலிட்டி இன் த சென்ஸ் நீங்கள் மோல் ஃப்ராக்ஷனை பார்க்கணும். இப்போ KH வேல்யூ வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா அங்கே சாலபிலிட்டி குறைவாக இருக்கும், ஆர் KH வேல்யூ லெஸ்ஸராக இருந்துச்சுன்னா சாலபிலிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ இதை வந்து இந்த டேப்லர் காலமில் கொடுத்துருக்கிற வேல்யூஸை வச்சுட்டு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். இப்போது நைட்ரஜன் கேஸும் ஆக்சிஜன் கேஸும் பாருங்கள், அதர் கேஸஸ் கூட விட்டுருங்க, ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் KH வேல்யூஸை கொடுத்துருக்குறாங்க. இப்போ நைட்ரஜன் பாருங்கள், முதல்ல 293 கெல்வினில் 76.48 இருக்குது KH வேல்யூ. அதே நைட்ரஜன் கேஸ் இன் வாட்டருக்கு 303 கெல்வின் டெம்பரேச்சரில் 88.84 இருக்குது. ஸோ இந்த வேல்யூஸ்லேருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கலாம்னா, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிறப்ப KH வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. பட் KH வேல்யூ இன்க்ரீஸ் ஆனால் என்ன அர்த்தம், சாலபிலிட்டி டிக்ரீஸ் ஆகுது. அப்போ இதிலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், when we increase the temperature, solubility of nitrogen gas decreases. அதே மாதிரி தான் O2 கேஸ்க்கும் பாருங்கள், 293ல் 34.86 இருக்குது, 303 கெல்வினில் 46.82 இருக்குது. ஸோ இங்கே டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது, பட் KH வேல்யூவும் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ வித் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர் KH வேல்யூ இன்க்ரீசஸ். when KH வேல்யூ இன்க்ரீசஸ் solubility decreases. அதனால தான் பாண்ட்ஸ், ரிவர்ஸ், இந்த மாதிரி வாட்டர் பாடிஸில் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிறப்ப அங்கே இந்த ஹென்ரிஸ் லா கான்ஸ்டன்ட்டு என்னாகும், இன்க்ரீஸ் ஆகும். தேர்ஃபோர் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், சாலபிலிட்டி ஆஃப் தோஸ் கேஸஸ் டிக்ரீசஸ் இன் வாட்டர். அதனால தான் அக்வாட்டிக் அனிமல்ஸ் வந்து இந்த ஹையர் டெம்பரேச்சரை விட லோயர் டெம்பரேச்சரில், அதாவது கோல்டு வாட்டரில் வாழறதுக்கு தான் ப்ரிஃபர் பண்ணும். பிகாஸ் அங்கே தான் அப்போ தான் சாலபிலிட்டி ஆஃப் கேஸஸ் வில் பி மோர், தேர்ஃபோர் தே ஹாவ் அ சஸ்டெயின்ட் லைஃப்.
இப்போது லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் ஹென்ரிஸ் லா என்னன்னு பார்க்கலாம். பாருங்கள், ஹென்ரிஸ் லா இஸ் அப்ளிகபிள் அட் மாடரேட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் மட்டும்தான். ஒன்லி லெஸ் சாலுபிள் கேஸஸ் ஒபே ஹென்ரிஸ் லா. therefore more soluble gases ஹென்ரிஸ் லாவை ஒபே பண்ணுறது கிடையாது. தேர்ட் லிமிட்டேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேஸஸ் தட் ரியாக்ட் வித் சால்வெண்ட்ஸ் do not obey ஹென்ரிஸ் லா. இப்போ HCl கேஸை எடுத்துக்கிறீங்க, சால்வெண்ட்டாக அமோனியாவை எடுத்துக்கிறீங்க. இப்போ HCl கேஸோட சாலுபிலிட்டி அமோனியாவில் பார்க்குறப்ப HCl ஒரு ஆசிடு, ஈவன் தோ இட் இஸ் அ கேஸ், அதுக்கு அசிடிக் நேச்சர் இருக்குது. அமோனியா நம்ம லிக்விட் அமோனியாவை எடுத்துக்கிறோம், பட் அது ஒரு பேஸ். அப்போ இங்கே என்ன நடக்கும்னா, இந்த ஆசிடும் பேஸும் ரியாக்ட் பண்ணும். therefore இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லலாம் ஹென்ரிஸ் லாவை அந்த சொல்யூஷன்ஸ், அந்த கேஸஸ் ஒபே பண்ணாது. அதே மாதிரி சில கேஸஸ் வந்து they can undergo association, ஒன்றா சேர்ந்துக்கும், ஆர் டிசோசியேட் ஆகும். ஸோ அங்கெல்லாம் நம்ம ஹென்ரிஸ் லாவை அப்ளை பண்ண முடியாது. அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஹென்ரிஸ் லாவில் ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் பாருங்கள். நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய சாஃப்ட் ட்ரிங்க்ஸு, கோகோ கோலா, பெப்சி, சோடா பாட்டில், இது எல்லாத்துலேயுமே கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் தான். இதெல்லாம் கார்பன் டை ஆக்சைடை ஹை ப்ரெஷரில் அந்த வாட்டரில் டிசால்வ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த கார்பன் டை ஆக்சைடு டிசால்வ் ஆகி இருக்கணும்னா கண்டிப்பாக ஹை ப்ரெஷரில் அந்த பாட்டிலை சீல் பண்ணியிருப்பாங்க. திஸ் இஸ் ஒன் ஆஃப் த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஹென்ரிஸ் லா. செகண்ட் அப்ளிகேஷன் என்னன்னு பாருங்கள். ப்ரொஃபஷனல் டீப் சீ டைவர்ஸ் ஆர் ஸ்கியூபா டைவர்ஸ், இவங்க என்ன பண்ணுவாங்க, ஆழ்கடலில் போயிட்டு ஆராய்ச்சி செய்கிறதுக்கோ எதுக்கோ அவங்க வந்து உள்ளே போவாங்க. ஸோ இன்சைட் த சீ பார்த்திங்கன்னா ரொம்ப டெப்த்தில் வந்து ப்ரெஷர் வந்து ஹையாக இருக்கும். இவங்க சுவாசிக்கிறதுக்காக, ப்ரீத் பண்ணுறதுக்காக ஏர் டேங்கை கேரி பண்ணியிருப்பாங்க, அதில் ஆக்சிஜன் டேங்க் இருக்கும். பட் இவங்க வந்து ரொம்ப ஆழமாக போயிட்டு ஸ்விம் பண்ணுறப்ப அங்கே வந்து அட்மாஸ்ஃபரிக் ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறதுனால பிளட்டில் ஆட்டோமேட்டிக்காக நிறைய நைட்ரஜன் டிசால்வ் ஆகும். பிளட் மட்டும் கிடையாது, நம்ம பாடியில் இருக்க ஃப்ளூயிட்ஸ், லிக்விட் ஃபார்மில் இருக்கிற ஃப்ளூயிட்ஸ் அப்படிங்கிறப்ப லிக்விட்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. வாட் எவர் ஃப்ளூயிட் இஸ் ப்ரெசன்ட் இன் அவர் பாடி, அது எல்லாத்துலேயுமே இந்த நைட்ரஜன் ஆர் கேஸஸ்லாம் என்னாகும், நல்லா டிசால்வ் ஆகிடும். இப்போ இவங்க எல்லாம் முடிச்சுட்டு சர்ஃபேஸ் ஆஃப் வாட்டருக்கு வராங்க. அப்போ ப்ரெஷர் என்னாகும், ஆட்டோமேட்டிக்காக when they come towards the surface pressure decreases. அப்போது வந்து உள்ள டிசால்வ் ஆன கேஸஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக வெளியில் ரிலீஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி ரிலீஸ் ஆகிறப்ப இந்த நைட்ரஜன் கேஸ் பிளட் ஸ்ட்ரீமை விட்டு வெளியில் வரப்போ அங்கே வந்து பிளட் ஸ்ட்ரீமில் பபிள்ஸ் க்ரியேட் ஆகும். இந்த பபிள்ஸ் பிளட் ஸ்ட்ரீம்லேருந்து வெளியேறதுனால அது வந்து பிளட் ஃப்ளோவை தடுக்கும், நர்வ் இம்பல்சஸை வந்து அஃபெக்ட் பண்ணும். சில டைமில் பிளட் கேப்பிலரிஸ், மைன்யூட் டியூப்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அது வந்து பர்ஸ்ட் ஆகவோ பிளாக் ஆகவோ நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்போ என்ன ஆகும்னா ஒரு மாதிரி ரொம்ப பெயின்ஃபுல்லாக அந்த டைவர் வந்து ஃபீல் பண்ணுவாங்க. இந்த கண்டிஷனை நம்ம பென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தீஸ் பென்ஸ் ஆர் வெரி டேஞ்சரஸ் டு லைஃப். அதனால் இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக அவங்க கேரி பண்ணுறாங்கல்ல ஏர் டேங்க்கு, அதில் இருக்க ஏர் இஸ் டைல்யூட்டட் வித் ஹீலியம். ஏர் டைல்யூட்டட் வித் ஹீலியம் இஸ் யூஸ்டு. அப்போ அந்த ஏர் டைல்யூட்டட் வித் ஹீலியம்னா அங்கே என்ன இருக்கும்னா 11.7% ஹீலியம் இருக்கும், 56.2% நைட்ரஜன் இருக்கும், 32.1% ஆக்சிஜன் இருக்கும். இதனால் என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹீலியம் வந்து பிளட்டில் ஈஸியாக சொலுபிள் ஆகாது. அது இல்லாமல் சொலுபிள் ஆனாலும் செல் வால்ஸை டேமேஜ் பண்ணாமல் ஈஸியாக இந்த டைவர்ஸ் வந்து உள்ளே போயிட்டு மேலே வர்றப்ப இது ஈஸியாக வெளியில் வந்துடும். அதே மாதிரி ஆக்சிஜனும் வெளியில் வந்துடும். ஆர் ஈவன் இஃப் தேர் இஸ் எனி எக்ஸஸ் ஆக்சிஜன் இட் வுட் பி யூஸ்ட் இன் மெட்டபாலிசம். மெட்டபாலிசம்னா நம்ம பாடி ஃபங்க்ஷனிங்காக அந்த எக்ஸஸ் ஆக்சிஜன் யூஸ் ஆகும். அதுக்கடுத்தது ஹென்ரிஸ் லாவோட இன்னொரு அப்ளிகேஷன் பாருங்கள். அட் ஹை ஆல்டிடியூட்ஸ், ரொம்ப வந்து மலை மேலே உயரமான இடத்துலலாம் பார்த்திங்கன்னா பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன் இஸ் லெஸ். அதாவது ஆக்சிஜனால் எக்ஸர்ட் ஆகிற ப்ரெஷர், அதுதான் பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன், அது குறைவாக இருக்கும். அதனால் லோ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆக்சிஜன், இப்போ நம்ம மேலே போகிறப்ப லோ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆக்சிஜன் இன் பிளட் அண்ட் அதர் டிஷ்யூஸ் ஹை ஆல்டிடியூட்ஸ், அதாவது மலைப்பிரதேசங்களில் வாழ்கிற மனிதர்களுடைய பிளட்டில் பார்த்திங்கன்னா லோ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆக்சிஜன் தான் இருக்கும். இதனால் அவங்களுக்கு அனாக்சியா அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் பாடியில் க்ரியேட் ஆகும். ஸோ இது கூட அப்ளிகேஷன் ஆஃப், அதாவது திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் ஃபார் இந்த அனாக்சியாவுக்கு இது ஒரு காரணம், ஹென்ரிஸ் லா.
So this is also one of the applications of Henry's law. Hope you understand this topic. Thank you.